உள்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உட்கார்ந்து திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால இபிஎஸ் அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவங்க பிஜேபி தொகுதியில் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ தொடர்ந்து இப்போ எங்கள்கிட்ட என்ன பேசினார்னா, நாங்கள் சீட் ஷேரிங்கை பற்றிலாம் எதுவுமே பேசலை. அதெல்லாம் அங்கே 4 நாளில் நாங்கள் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினுடைய கருத்து பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல் இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி பேசுகிறேன். பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் பொம்மை முக்கியம் இல்லை, நூல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதிமுகவுக்கு தலைமையே அதிமுக கட்சியுடைய தலைவரே அமித்ஷா தான். போதுமா? இதை விட என்ன சொல்லணும்? அவங்க தான் தீர்மானிப்பாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எங்கே பேச்சுவார்த்தை நடத்தணும்? காங்கிரஸ் எங்கே சென்னையில் தானே பேச்சுவார்த்தை நடத்தணும், வேற எங்கன்னா போய் டெல்லியில் நடத்தணும். இவரு மட்டும் ஏன் டெல்லியில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு? இதான் இந்தியா கூட்டணிக்கும் மதச்சார்பற்ற கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். கூட்டணியின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. கட்சியின் நலன்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதை போல நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியின் நலன்களும் முக்கியமானது. இன்றைய அரசியல் சூழல்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையும் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் கையெழுத்தாகலைங்கிறது உண்மை, ஆனால் இழுபறின்னு அதை சொல்ல முடியாது. எதிர்க்கட்சி தலைவருடைய டெல்லி பயணம் குறித்து உங்களுடைய கருத்து? போயஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பது அவர்களை, குறிப்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெரிதும் மதிக்கிறவன் என்கிற முறையில் என்னுடைய கவலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதிமுக என்கிற ஒரு மாபெரும் சக்தியின் தலைவர், ஆனால் பாஜக அவரை ஒரு கில்லுக்கிரையாக நடத்துகிறதோ என்கிற எண்ணம் பொதுவெளியில் உருவாகி இருக்கிறது. எனக்கு இது வந்து கடமையாக நினச்சிட்டு இருக்கேன். அந்த தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காமல் நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் எம் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். வணக்கம். இது கேள்வி களம். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகளை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து இன்று திரு டிடிவி தினகரன் அமித்ஷா அவர்களையும் பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இன்னமும் கூட்டணி இடங்கள் தொடர்பாக பேசப்படவில்லை என்பது அவருடைய கூற்று. பீகார் ஸ்ட்ராட்டஜி, பீகார் மாடலை போன்று பீகாரில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது போன்ற ஒரு வியூகத்தை இங்கே எப்படி வகுப்பது என்பது குறித்து தான் நாங்கள் பேசினோம் என்று திரு தினகரன் சொல்கிறார். பேரவை தேர்தலுடைய சுவாரஸ்யம் கூடிக்கொண்டே போகிறது. நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வி.கே. சசிகலா அவர்களும் சேர்ந்து ஒரு 5வது அணியை உருவாக்கியிருக்கிறார்கள். 5 முனை போட்டி ஒரு புறத்தில், தொகுதி எண்ணிக்கை, விருப்ப தொகுதிகள். ஏனென்றால் 2 அணிகளும் ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் விடாப்பிடியாக நின்று தங்கள் இடங்களை உறுதி செய்யக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். தொகுதி பங்கீட்டில் ஒரு தாமதம் நிலவுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட நெருக்கடியை அதிகம் எதிர்கொள்வது யார், திமுக அணியா அதிமுக அணியா என்று பேசுகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், தொழிற்சங்க தலைவர் அரசியல் விமர்சகர் திரு துரை பாண்டியன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். பிரியன் சாருடைய முதற் பார்வையை கேட்கணும். ஷீட் ஷேரிங் 2 முகாம்கள்லேயும் ரொம்ப மும்முரமாக நடக்குது. டெட்லாக்குன்னு சொல்கிறதா, இழுபறின்னு சொல்கிறதா, நெருக்கடி 2 முகாம்கள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா சார்?
அதாவது எந்த ஒரு தேர்தலையும் வந்து ஒரு கூட்டணி அமைக்கும்போது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி பல பிரச்சனைகளை சங்கடங்களை சந்திக்கும் என்றது நம்ம பல தேர்தல்களாக பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியமான விஷயம். நம்பர்ஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் தொகுதிகளை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால முதல்ல நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயே பல பிரச்சனைகள் வரும். அப்புறம் தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணுறதுல பல பிரச்சனைகள் வரும். இதில் வந்து திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துட்ருக்காங்க. தொடர்ந்து அதே மாதிரியான தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ஒரு 2 மாதம் முன்பு வரை கூட நம்ம என்ன சொன்னோம்னா திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து அது தன்னை வலுப்படுத்தி கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். கமலஹாசன் உள்ளே வந்திருக்காரு, தேமுதிக உள்ளே எடுத்திருக்காங்க. நடுவில் காங்கிரஸ் கொஞ்சம் அந்த கூட்டணியோட பெர்செப்ஷனை கொஞ்சம் டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸையும் கூட்டணியில் இணைத்து கொண்டு அதுக்குரிய இடங்களை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது காங்கிரஸ் பண்ண ஒரு பிரச்சனைகள் காரணமாக அந்த கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்ததுன்றது உண்மை. அதை வந்து முதல்வர் சரி செய்தார் என்பதும் உண்மை. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கும்போது போன வாட்டி என்ன கொடுத்தாங்களோ அதுதான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பல வதந்திகள் இருந்தது. இதில் வந்து நான் எதிர்பார்க்குறது என்னென்னா வந்து இந்த கூட்டணி வந்து ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணியாக வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் அவர் செய்கிறார். ஆக்சுவலாக அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ளே வந்திருக்கும் போது தாங்களே சில இடங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும். அதனால் மற்ற கூட்டணி கட்சிகளும் சில தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும், நம்பர்ஸை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியிருக்கும்னு ஒரு விஷயத்தை அவர் வைக்கிறார். மெகா கூட்டணி அப்படின்ற ஒன்று வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம், அதில் பகிர்வு கஷ்டம். மெகா கூட்டணியை உருவாக்குறது அப்படின்ற ஒரு சிரமங்கள் என்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ லாஸ்ட் மினிட்ல நடக்கக்கூடிய இந்த நேர்வுகள் நமக்கு காட்டுதா? ஆமாம், மெகா கூட்டணி இங்கே கூட்டணி அமைக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான இடப்பகிர்வில் வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் இதில் என்ன முக்கியம்னா ஒரே ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னா இந்த கூட்டணி கட்டப்பட்டிருப்பது என்பது ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அந்த மாதிரியான ஒரு மதச்சார்பற்ற அணின்ற அடிப்படையில் இந்த கூட்டணி கட்டப்பட்டிருக்கு. இதில் புதுசாக வந்திருக்கிற தேமுதிகவுக்கு இந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அல்லது மதச்சார்பற்ற அந்த விஷயங்களில் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆர்வம் அல்லது பற்று இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்திருக்காங்க. அது அவர்களை சேர்த்து தந்த நோக்கம் வந்து இந்த வாட்டி இருக்கிற வித்தியாசமான ஒரு பிளேயர் ஒருத்தர் விஜய் வந்திருக்காரு. அவர் என்ன மாதிரியான ஓட்டுக்களை பிரிப்பார் தெரியாது. ஸோ கூட்டணியை வந்து மெகா கூட்டணியாக கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் வந்து திமுகவுக்கு இருக்குது. அப்போ சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஆனால் ஒரே வித்தியாசம் என்னென்னா திமுக அணியில் வந்து சீட்டு பற்றின பேச்சுவார்த்தைகள் ரொம்ப வெளிப்படையாகவே நடக்குது. அறிவாலயத்தில் நடக்குது, குழுவாக நடக்கிறது, வெளியில் வந்து மைக்கில் பேசுகிறாங்க, 2 தடவை 3 தடவை பேசுகிறாங்க. அதில் அதிருப்தியாக இருந்ததுன்னா திமுக தலைவரை பார்த்து பேசுகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுது. சிபிஎம் என்ன பண்ணுறாங்க, சிபிஐ எதை ஏற்றுண்டாங்க, மதிமுகவுக்கு எப்படி டீல் பண்ணாங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். வேல்முருகனுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன பேச்சு நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பெரும்பாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு சாதாரண ஒரு அரசியல் பார்வையாளர் அதை எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதிமுகவில் நடக்கிற விஷயங்கள் அங்கேயும் இதே மாதிரி இழுவரிகள் உள்கூத்து நிறைய அங்கே போயிட்டுருக்காங்க. அந்த உள்கூத்து வெளியில் தெரியல. ஒரு முறையான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பின்னாடியிலேருந்து சில விஷயங்களை தீர்மானிக்கிறார் அப்படின்னா அது அமித்ஷா தீர்மானிக்கிறாரான்ற ஒரு கேள்வி ஏன் வருதுன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை சேர்ந்த தலைவர் நேராக அவரே போகிறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, பேசுகிறார். அவர் திரும்பி வந்தோடனே கூட்டணியில் இருக்கிற மற்ற 2 கட்சிகள் தலைவர் மறுநாள் போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஏதோ தனித்தனியான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஏதோ ஒன்று தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது நம்ம அங்கே பார்க்கலாம். நீங்கள் அப்படி சொன்னாலும் அவங்க சொல்கிறது இன்னும் ஷீட் ஷேரிங் பற்றிலாம் நாங்கள் இன்னும் பேசவே தொடங்கலை, 4 நாள் எல்லாமே முடிஞ்சிடும். அவருக்கு 1000 வேலை இருக்குது, ஒவ்வொரு முறையும் மாற்றி அமைச்சரை போய் நம்ம சென்னைக்கு வர சொல்ல முடியுமா? அதனால நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம், பீகார் மாடல் பீகார் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு டிடிவி. டிடிவி சொல்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது சார். ஏன்னா வந்து அமித்ஷா வந்து ஒவ்வொரு தடவையும் சென்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு யார் எதிர்பார்த்தா? அதுக்கு தானே பியூஷ் கோயல் வச்சுருக்கீங்க. அவர் நடத்தி அவர் பேசிப்பார்ல அமித்ஷாட்ட. பியூஷ் கோயல் சென்னைக்கு வரதையும் 2வது தடவை இன்றைக்கி ரத்தாயிருக்கு. முந்தானத்து வரதா இருந்தது வரல, இன்றைக்கி வரதா இருந்தது வரல. பியூஷ் கோயல் எதுக்கு இருக்கார் மேலிட பார்வையாளர்? அவர்கிட்ட தானே இங்கே பேசணும். இங்கே இருக்க அஇஅதிமுக தானே கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பியூஷ் கோயல்கிட்ட பேசினா பியூஷ் கோயல் அமித்ஷாட்ட கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணுமோ அதை பண்ணுவார். 2வது பீகார் மாடலில் நாங்கள் வெற்றி பெறத்துக்கான முயற்சிகள் பண்ணோன்னு தினகரன் சொல்கிறார். அது என்ன அளவுக்கு சரின்னு தெரியல எனக்கு. ஏன்னா பீகாரில் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருந்து ஜேடியுவும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி நடத்தியிருந்தாங்க. ஆளுங்கட்சியாக அவங்க சந்தித்தாங்க, தேர்தலை அங்கே சந்தித்தாங்க. அங்கே பீகார் மாடல் என்ன, தேர்தலும் போது 10,000 ரூபாய் கொடுத்தது தான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். அதன் மூலமாக வெற்றி அவங்களுக்கு சாத்தியமாச்சு. ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க, பல ஜாதிகளெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி வாக்கு வாங்கினாங்கன்றது உண்மை.
ஆனால் முக்கியமான விஷயம் 10,000 ரூபாய் கொடுத்தது உண்மை. இப்போ இந்த வாட்டி அவங்க தமிழ்நாட்டில் அவங்க ஆளுங்கட்சியாகவும் இல்லை, அந்த கூட்டணி அவங்க 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்போ பீகார் மாடல் எதுக்கு இங்கே கொண்டாந்து தினகரன் சேர்க்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கூட்டணி இடங்கள் பற்றி நாங்கள் பேசவில்லை என்பது அவர் சொல்வது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு மக்களுக்கான ஒரு விஷயமா இருக்கலாமே தவிர, நிச்சயமாக இன்று இருக்கிற சூழலில் அந்த இடங்களை பற்றி அவர் பேசாது இருந்திருக்கவே முடியாது. அதற்கான வாய்ப்பே இல்லை. அதற்காக தான் அவர் போயிருக்காரு, அதற்காக தான் அவர் கூப்பிடப்பட்டிருக்கார், அதற்காக தான் போயிருக்காரு. அதை பற்றி அவர் கண்டிப்பாக பேசியிருப்பார். அவருக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜக அதிமுக 2 பிளவாக இருக்குது. ஆக்சுவலாக பாஜக சைடில் வந்து தினகரன் இருக்கார், வாசன் இருக்கார், ஏசி சண்முகம் இருக்கார், பாரிவேந்தர் இருக்கார், ஜான் பாண்டியன் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது, பாமக இருக்குது, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்குது, புரட்சி பாரதம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதுவே வந்து 2 இலையாக இருக்குது, 2 ரெட்டை இலை 2 இலையாக இருக்குது. அப்போ 2 பார்ட்டாக இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட ஒரு பேக்கேஜாக டீல் பண்ணுங்கன்னு பாஜக சொல்கிறாங்க. அது பேக்கேஜாக டீல் பண்ணும்போது என்ன இல்லை, நாங்கள் தனித்தனியாக டீல் பண்ணுறதா, பேக்கேஜாக டீல் பண்ணுறதா, பேக்கேஜ்னா எவ்வளோ கொடுக்குறது, ஓகே இவருக்கு எவ்வளோ கொடுக்குறது, அவருக்கு எவ்வளோ கொடுக்குறதுன்னு பிரச்சனை இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த இடங்களை தீர்மானிக்கிற இடத்துல பாஜகவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து டெல்லிக்கு போய் இதை பண்ண வேண்டியிருக்கேன்றது தான் இங்கே முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அக்னீஸ்வரனுடைய கோணத்தை கேட்குறேன். திரு அக்னி, பீகார் மாடல் அப்படின்றது சும்மா ஒப்புக்கு சொல்கிறாரு, அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்புன்னு ஒரு விமர்சனத்தை பிரியன் சார் வைக்கிறாரு. அடுத்து பேக்கேஜாக டிசைட் பண்ணுறாங்க, இபிஎஸ் டிசைட் பண்ணாமல், பியூஷ் கோயல் பண்ணாமல், எல்லாமே அமித்ஷா முடிவெடுக்கிறது மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சொல்லும்போது அது ஒரு இலையாக இருக்குது, இது ஒரு இலையாக இருக்குது அப்படின்றார். சூரியன் ஒன்றா தானே இருக்குது, பல தேர்தலில் காம்பேக்டாக தானே இருக்கிறீங்க. தேர்தல் பங்கிட்டு முடிச்சிட்டிங்களா? அங்கே 2 சூரியனாக இருக்குது சார். நீங்கள் பல தேர்தலை 2017 ஒன்றா இருக்கிறீங்க, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கு இரட்டை இலக்கம் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், முடிச்சிட்டிங்களா? ஏன் ராஜ்யசபா இப்போ வந்து 0.5% எடுத்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்களே, ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தால் என்ன? அப்போது எந்த கட்சியில் தான் சார் பிரச்சனை இல்லை, எந்த கூட்டணியில் தான் பிரச்சனை இல்லை. பிரச்சனையே இல்லாத கட்சி திமுக நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய எல்லா கூட்டணிகளிலும் பிரச்சனை இருக்குன்றீங்க. எல்லா கூட்டணியிலும் பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம என்னன்னா பாத்தீங்களா, அவங்க இதுல அதிக பிரச்சனை இருக்கு. அப்ப அவங்க இதுல அதிக பிரச்சனையா இருக்கட்டும். சமாளிக்கக்கூடிய பிரச்சனை, எளிதா தீர்த்திடக்கூடிய பிரச்சனை, கைக்கு அடக்கமா இருக்க பிரச்சனை, கைமீறி போற பிரச்சனை, பல பிரச்சனை இருக்கு. நான் இந்த குணா சாருக்கு அதே கேள்வியை அப்படியே மக்கள்கிட்ட வச்சிடுறேன். கைக்குள்ள இருக்கிற அடக்கமாக இருக்கிற பிரச்சனை, மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை, இதை வந்து சமாளிக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இன்னும் முடிக்காம வச்சிருக்காருன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். ஏன் சார்? அவர் அக்னீஸ்வரன் வந்து ஒரு வழக்கறிஞர், எனக்கு அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கணும். நான் கேட்குறேன். பிரியன் சாருக்கு நிறைய நேரம் கொடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு ஒரு கேள்வி கேட்ட உடனே அடிக்கிறதுக்கு துரப்பாண்டியன் சார் அடிக்கலாம். நான் வந்து ஒரு விஷயத்த தெளிவாக இருப்போங்க. அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அது ஆரம்பத்திலேருந்து இன்று வரையில் அங்கே பேசுகிற தலைவர்கள், இப்போ கூட கமலஹாசனுடைய பேட்டியை போட்டிங்க, யாரும் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம்னு பயங்காட்டல. நாங்கள் கொள்கை வெளி நிற்கிறோம், பாஜக இங்கே கொள்ளைப்புறமாக கூட நுழைந்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்கிறோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுக என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதிமுக எங்கே பேச்சுவார்த்தைக்கு முதல்ல போகிறாங்க? அக்னீஸ்வரன் எனக்கு அதுக்கு ஒரு விளக்கம் நான் கேட்க விரும்புகிறேன். தினகரன் யாருங்க? கூட்டணி தலைவர். அவர் ஒரு கூட்டணியில் இடம்பெற்ற. அமித்ஷா யார்? உள்துறை அமைச்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள்துறை அமைச்சர். தினகரன் சிபிஐயால் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் வீட்டுக்கு ரைடு போயிருக்கு. இப்போ இவர் எனக்கு அக்னீஸ்வரன் என்ன சொல்லணும்னா, ஒரு குற்றவாளி போய் நீதிபதியை சந்திக்க முடியுமா? சந்தித்தா அதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்போ எனக்கு சில சந்தேகம் வருது. இப்போ போய் தினகரன் என்ன சொல்கிறார், நாங்கள் சீட் ஷேரிங்கை பற்றி பேசலாங்கிறாரு. அப்போ எதை பற்றி பேசுறீங்க? தேர்தலை பற்றி விவாதம் வச்சிருக்கிறோமா இல்ல கோர்ட்ல? இல்ல இல்ல அவர் சொன்னதுக்கு சொல்றேன் சார், நான் உங்களை சொல்ல. டிடிவி தினகரன் சொன்னாரு, நான் எலெக்ஷன் சீட்டை பத்தி பேசல. அப்ப எதை பத்தி பேசுறீங்க? ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசணும். ஸ்ட்ராட்டஜி பத்தி அங்கதான் முக்கியமான விஷயம்.
அதாவது என்ன பீகார் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதை 10,000 கொடுத்த பிரியன்னு சொன்னார், நான் அந்த விஷயத்துக்கு கூட போகல. பீகார் ஸ்ட்ராட்டஜி என்ன, 85 இடத்துல நிதிஷ்குமார் ஜெயிச்சிருந்தாரு, 89 இடத்துல பாஜக ஜெயிச்சிருந்தது. நீ கொஞ்ச நாளைக்கு இருன்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, கொஞ்ச நாளைக்கு இரு. நாங்கள் இப்போ என்ன, நாங்கள் அவங்க நிதிஷ்குமார் என்னாச்சு, அப்போ ஒரு பயம் ஏற்படுது தமிழ்நாட்டில். இப்பொழுது டிடிவி தினகரன் சொல்வது என்பது பீகார் மாதிரினா அப்போ எடப்பாடி பழனிசாமி எங்க போக போறாரு, அதுதான் இந்த கேள்வியே. தினகரன் டிடிவி தினகரன் பதில் சொல்லணும், அக்னீஸ்வரனும் பதில் சொல்லணும். பீகார் மாதிரினா பீகார் மாதிரி நிதிஷ்குமார் அனுப்பிட்டோம். அப்ப இங்க இப்ப எடப்பாடி முதலமைச்சராக ஒருத்தரை நிறுத்திட்டு தேர்தல் முடிஞ்சதும் கவுத்துருவாங்க. அதுதான் இப்ப என்ன எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, கிட்டத்தட்ட சமமான அளவுக்கு எனக்கு சீட்டு கொடுங்க பிஜேபி டிமாண்ட் பண்ணுது. எனக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்க பிரிச்சுக்கிறோம். நீ கூட்டணிக்கு அப்ப தலைவர் யாரு, இபிஎஸ் அதுக்கு இணங்குவாரா சார்? இணங்க, அதுல தானே பிரச்சனையே வருது. போன தடவை பாராளுமன்ற தேர்தலில் ஏன் தனியா நின்னாங்க? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அது 26 இருந்தாலும் 29 இருந்தாலும் நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்தாங்க. இப்பவும் பிரச்சனை என்ன, அவர்களால் இன்னைக்கு டெல்லியில் போய் பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது? இவ்வளவு நாளாக பேச்சுவார்த்தை எங்க நடந்தது? இவ்வளவு நாளாக மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. மோடி வரையில அன்னைக்கு எல்கே அத்வானி எல்லாரும் அன்னைக்கு இருந்த பாஜக தலைவர் எல்லாருமே எங்க வருவாங்க? ஜெயலலிதா அம்மாவோட வீட்டுக்கு தான் வருவாங்க. இல்லைன்னா அதிமுக ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனா இங்க ஒருத்தர் பேசுறதுக்கு அங்க போறாருங்க, இன்னொரு அந்த பாஜக தலைமையில் இருக்கிறவர் இங்க வர்றேங்கிறாரு. இவர் பிளேனை ஏறணும்னா அவர் பிளேனை கேன்சல் பண்ணிட்டாரு. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு கொள்கையில ஒற்றுமை இல்லை. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால தான் திரும்ப திரும்ப பேச வேண்டி இருக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி என்ன, இன்னைக்கு நீங்க ஒரு முடிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, இப்போ ஒரு புதுசா ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. இப்போ இந்த கூட்டணி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அட்வான்டேஜியஸ் எம்கே ஸ்டாலின், டிஸ்அட்வான்டேஜியஸ் டு எடப்பாடி பழனிசாமி. டாக்டர் ராமதாஸ் சசிகலா கூட்டணி அந்த அளவுக்கு இம்பாக்ட் தந்துருன்றீங்க. ஆமா, இன்னைக்கு எடுங்க, இன்னைக்கு டெக்கான் கிரானிக்கல், இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு அவங்களோட ஆர்டிக்கலை பாருங்க. இன்னைக்கு வந்து என்ன எழுதுறாங்கன்னா, அதாவது 60 இடங்கள்ல சசிகலா கூட்டணி, காவேரி கரையில சில ஊர்கள், அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள், அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி, மேற்கு பிஎம்கே ராமதாஸ் மேற்கு மாவட்டங்கள். அப்படி கணக்கு போட்டுங்கன்னு சொன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லி எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது இன்னைக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, மேலும் அதிமுக போகிற வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால இந்த கூட்டணி வெற்றி பெறுகிற கூட்டணி என்பதனால் ஒரு சீட்டு ரொம்ப கொடுங்க, அதிகமாக கொடுங்க, 2 சீட்டு அதிகமாக கொடுங்கன்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா வெற்றி பெறுகிற இடத்தில் இருக்கிற காரணத்தினால் டிமாண்டும் அதிகமா இருக்கும். ஓகே அக்னி, வின்னபிலிட்டி தான் இங்க பிரச்சனை, வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கோணத்தை முன்வைக்கிறாரு. டெல்லியில ஏன் அப்படின்னு இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறார். இந்த டெல்லிக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். டெல்லி ரொம்ப தொலைவு. ஆமாம், தமிழ்நாட்டில் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் முதல்ல கூட்டணி பற்றி பேசும்போது டெல்லிக்கு வந்தாரா, இல்லை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரா, இல்லை இங்கே இருக்கிற கட்சியெல்லாம் டெல்லிக்கு போனாங்களா? சரி, டெல்லிக்கு போகிறது அப்படின்னா இந்திய நாட்டில் 60 ஆண்டு காலம் அரசியல் இருந்த கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போனதே இல்லையா? எதற்காகவும் போனதே இல்லையா? கூட்டணி பேச்சுவார்த்தை போனதே இல்லையா? சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் பற்றி பேசுவோம். எந்த மாநில கட்சியாவது தமிழ்நாட்டில் 114 112 நின்ற வரலாறு உண்டா? அப்படியே நின்று காங்கிரசும் திமுகவும் எப்படி தோத்துச்சுன்றது தமிழ்நாட்டில் வரலாறுல இல்லையா, இல்லை அழிச்சிட்டோமா? சரி, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது 2011 63 சீட்டு கொடுக்கலையா? ஆகவே அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ 63 தர போறாங்களா? துரைப்பாண்டி சார் சொல்லுகிற போது எது சார்? இல்லை பழச சொல்றீங்களே, அது மாதிரி 50-50 போக போறாங்களா, 63 போக போறாங்களா? அது மேற்கோளோட மீனிங் என்னன்னு கொஞ்சம். இப்போ காங்கிரஸ் தொடர்ந்து உங்களோட கூட்டணி இருந்துச்சுல, இந்தியாவில் இந்தியா கூட்டணி எந்த மாநிலத்தில் பலமாகிறதுக்கு ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்குதா? தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவர் தலைமையில் இருக்குதுன்றத ராகுல் காந்தி உறுதிப்படுத்துவாரே. ஆனால் 3 முறை பிரதமர் அவர்கள் அதிமுக கூட்டணிக்காக, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வந்துட்டாரு. ஒரு முறையாவது திரு ராகுல் காந்தி, இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவர் தலைமையில்
எத்தனை கூட்டம் போட்டீங்க, பேரணி போட்டீங்க? சார் 40 சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிச்சப்பவே ராகுல் காந்தி ஒரு ரேலி தான் அட்டன் பண்ணாரு. பிரைம் மினிஸ்டர் மாதிரியோ அமித்ஷா மாதிரியோ இன்டென்ஸா கேம்பெயின் அவர் தமிழ்நாட்டில் பண்ணதில்லை. ஒரே ஒரு கேள்வி சார், சொரபாண்டி சார் இருங்க சார், ஒரே ஒரு சொரபாண்டி சார் இருங்க சார். உங்களுக்கு நான் சில வசதிக்காக விஷயத்தை ஒரு கேள்வி கடிச்சு கேட்கிறேன் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் பொறுங்க. நீங்க பேசுற நல்லா நான் கேட்டுட்டேன். வசதிக்காக ஒரு கேள்வி பொறுங்க. கேட்கிறேன் வேண்டாம். நீங்க ஏப்ரல் நீங்க இஸ்ரேல் மாதிரி நீங்க வந்து கூட்டணியை முடிவு பண்ணிட்டீங்க. நல்லா கவனிங்க. ஏப்ரல் 2025 பொறுமையா கேட்டுட்டேன். வந்து பேசிட்டாரு. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா 50 வருஷமா வரலாறு தான். பொறுங்க. நீங்க அதுக்கு சேர்த்து சொல்லுங்க சார். அந்த சேர்த்து சொல்றது, கொஞ்சம் குறைச்சு சொல்றது, மார்க்க கூட போடுறது, ரைட்டா டியூஷனுக்கு போனா 100க்கு 100 போடுறது, அதெல்லாம் சார் பாத்துக்குருவாரு. கொஞ்சம் பொறுங்க. நீங்க இல்ல நீங்க அதையும் சேர்த்து நான் இப்ப வேண்டாங்கிறேன். நான் சார் கேட்கிற கேள்வி போய் சொல்றேன். நான் உங்களை கேள்வி கேட்கல, ஆனா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேன். இப்ப கேட்பது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீங்க 2021ல காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? 25 சீட்டு கொடுத்தீங்க. அதுல 18 வெற்றி பெற்றாங்க. இப்ப என்ன காரணத்திற்காக 28 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கிறீங்க? சார் இன்னொன்னு சொல்றேன் சார். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் பெருந்தன்மையோடு இருக்கிறார். சென்ற முறை ராஜ்யசபா கொடுத்தாங்க. ப. சிதம்பரம் அந்த இதுல தான் போனார். அது 2022ல மகாராஷ்டிராவில் நின்று அவருக்கு 6 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. அதான் சார், இந்திய நாட்டினுடைய அசெம்பிளி முடிச்ச உடனே கொடுத்தாங்க. அசெம்பிளி சீட் ஷேரிங் டீலோட சேர்ந்து வந்தது அது. கரெக்ட் சார். 22ல தான் சார் அவர் வந்தாரு. 21ல வரல. ப. சிதம்பரம் அவர்கள் தேர்தல் நடக்கலையா? டென்யூர் அப்பதானே முடிஞ்சு அவருக்கு. அதத்தான் சொன்னேன். மகாராஷ்டிரால 6 ஆண்டு காலம் டென்யூர் முடிஞ்சு போச்சு. அதனால இங்க வந்தாங்க. இப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எல்லாவற்றையும் அரவணைத்து பேசுகிறோம். கரெக்ட் தான், நான் இல்லைங்கல. வாஜ்பாய் அவர்கள் கூட முதல் முறை ஆட்சி அமைப்பதற்கு 23 கட்சிகள் தேவைப்பட்டது. அது இந்தியா முழுக்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி திரும்ப வர்றதுக்கு 22 கட்சிகள் தேவைப்படுகிறது என்றால், ஒரு மாநிலத்துக்குள்ளேயே ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு 22 கட்சி தேவைப்படுகிறது என்றால், இதுல நாம மத்தவங்க பலவீனம் சொல்றோம் பாருங்க, அதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. 22 கட்சிகள் ஏன் தேடி போறாங்க? எதிர்கட்சியை தேடித்தானே எல்லா கட்சியும் வருவாங்க. ஆளுங்கட்சியை நோக்கி போறாங்க அப்படின்னா திரு துரைப்பாண்டியன் சொல்றது போனா வின்னபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு கோணத்தை சொல்றாரு. மற்ற விருந்தினருடைய கோணத்தை நான் கேட்டு வந்துடுறேன். வன்னியரசு. இல்லை, இவர் ஒரு வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த நியாயமாகவும் பேசுவார் அவர். ஆமாம், ரொம்ப நியாயமாக பேசுவார். திமுக நீங்க சொல்றது கொஞ்சம் அதிகமா பேசுறீங்க. சார் மாதிரியே பேசுங்க, நீங்க நியாயமா பேசுங்க. திமுக தலைமையில் 24 கட்சிகள் இருக்குது அப்படின்னா இது ஒரு வின்னபிள் அணி அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ இது வந்து பாஜக தலைமையில் இருக்கின்ற அதிமுக, பாமக, மற்ற கட்சிகள் இருக்கிற அந்த அணிங்கிறது வந்து மொத்தமே 4-5 கட்சிகள் தான் இருக்குதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பெரிய அணி கூட்டணிக்கு உள்ளே இருக்கிற ஒரு அணிகள் இருக்குது, கட்சி இருக்குது அப்படின்னா, இயக்கம் இருக்குது அப்படின்னா, சிபிஐ இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, இடி இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து அந்த அந்த அணிக்கே வந்து வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய மிக முக்கியமான எல்லா தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் பூரா அங்கே இருக்குது. அப்போ இதை எதிர்கொள்ளணும்னா 24 கட்சிகள் காணாது. இன்னும் கூட வந்து நம்ம சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா சுப்ரீமாக இருக்கிற தேர்தல் ஆணையமே அவங்களோட தான் கூட்டணியில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எதிர்கொண்டு தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அணியை வந்து கட்டமைச்சிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, இவர் வந்து அக்னீஸ்வரன் சொல்லும் பொழுது கலைஞர் வந்து டெல்லிக்கு போகலையா, இவங்க அங்கே டெல்லிக்கு போகலையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து சொல்கிறாரு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமானனா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது எந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னா, டெல்லி அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர் பேர் இல்லை, அது வந்து ஒரு பவர் சென்ட்ரு ப்ளஸ் வந்து ஒரு கோட்பாட்டை நிறுவக்கூடிய ஒரு சென்டராக அது மாறி இருக்குது. ஒரு சனாதன கோட்பாட்டை அல்லது வந்து வர்ணாசிரம கோட்பாட்டை முழுக்க முழுக்க இந்து ராஷ்டிர கோட்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய, அதை பரப்பக்கூடிய, அதை நிறுவக்கூடிய ஒரு மாடல் தான் டெல்லி. அந்த பேரை தான் அவர் வந்து சொல்கிறாரு மாண்புமிகு முதல்வர். அப்போ தமிழ்நாடு டெல்லி அப்படிங்கிறது ஒரு ஊர் பேர் இல்லை. தமிழ்நாடுனா ஒரு சமூக நீதி, தமிழ்நாடுனா சமத்துவம், தமிழ்நாடுனா மதச்சார்பின்மை. டெல்லி அப்படிங்கிறது பேர் வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க சனாதனம், முழுக்க முழுக்க நீங்கள் இந்து ராஷ்டிரம், இந்த பேஸில் தான் கோட்பாட்டு அடிப்படையில் தான் ஊர் பேரை சொல்கிறாரு ஒழிய நீங்கள் டெல்லிக்கு போனீங்களா, அவங்க போகலையா, இவங்க போகலையா அப்படிங்கிறதே இல்லை இந்த இடத்துல. இன்னும் கூடுதலாக வந்து இவர் வந்து டிடிவி தினகரன் உள்ள கடக்கையாவது அமித்ஷாவினுடைய உள்ள கடக்கையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. முன்னாடி குஜராத் மாடலை சொன்னாங்க, இப்போ பீகார் மாடலை சொல்கிறாங்க. குஜராத் மாடல் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களை தேடி பிடிச்சு படுகொலை செய்கிறது தான் குஜராத் மாடல்.
பீகார் மாடல் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வச்சே வந்து ஜனநாயக படுகொலை செய்வது தான். நீங்கள் 101 தொகுதி பாதி தொகுதி நின்னீங்க. நம்முடைய நிதிஷ்குமாரும் பாஜகவும் எத்தனை இடத்துல பாஜக வெற்றி பெற்றது? 89 இடத்துல பாஜக வெற்றி பெற்றது. நீங்கள் வந்து நிதிஷ்குமார் வந்து 85 இடத்துல வெற்றி பெற்றாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், முழுமையாக வந்து நிதிஷ்குமார் இப்போ இல்லை, காணாமல் போயிட்டார். ஏற்கனவே வந்து பிஜு ஜனதாதளம் வந்து நீங்கள் வந்து ஒரிசாவில் வந்து என்ன நிலைமை ஆடிச்சுன்னு தெரியும். அவர் நவீன் பட்நாயக்கோ இல்லை மற்ற அங்கே இருக்கிறவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியும். இதில் மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டையை தனியாக உடைச்சி அந்த கட்சி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே போல் ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு வரும். அதனால தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, அதிமுகவை ஒரு கிள்ளுக்கிற போல தான் வந்து பார்க்குறாங்க பாஜக அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிறோம். அந்த இடத்துல நானே கேட்கணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒவ்வொரு கட்சிக்கும் தன்மை மாறுபடும். ஒவ்வொரு கூட்டணியோடைய அணுகுமுறையிலும் மாற்றங்கள் இருக்கும். ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரே சிட்டிங்கில் சிலது முடிஞ்சிடும், சிலதில் வந்து பல கட்டங்களில் பேசுவாங்க. அது நேரம், சூழல், அவகாசம், பரஸ்பர புரிதல், இப்படி பல காரணங்கள் அதுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இபிஎஸ் 3 மாதத்தில் டெல்லி போயிட்டு வந்ததுனாலேயே, அமித்ஷா அவர்களை பார்த்து விட்டு வந்ததுனாலேயே அவரை வந்து பிஜேபி கிள்ளுக்கரையாக நடத்துகிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க, விமர்சிக்கிறாங்க. அது கொஞ்சம் கடுமையான விமர்சனம் இல்லையா? பாருங்களேன், ஒரு கூட்டணி தலைவர்கள் சந்திக்கிறதும் பேசுகிறதும் இயற்கை தான். நான் ஒரு பாயிண்ட் என்னென்னா, செங்கோட்டையன் அவர்களை வந்து இடைநீக்கம் செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ அதுக்கு அவர் வந்து இடைநீக்கம் பண்ண, இப்போ என்னை வந்து கட்சியிலேருந்து ஒரு இடைநீக்கம் பண்ணாங்கன்னா நான் கட்சி தலைவரை தான் போய் பார்ப்பேன். நான் வந்து மேல்முறையீடு பண்ணுவேன் அப்படின்னா அங்கே தான் போவேன். ஆனால் இவர் செங்கோட்டையன் எங்கே போனார்? டெல்லிக்கு போனார். அப்போ நீங்கள் தலைமையகம் எது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒவ்வொரு முறையும் 3 முறை போனார், 4 முறை போனார் அப்படிங்கிறது வந்து டெல்லிக்கு போகிறார் அப்படின்னா யாரை பார்க்க போகிறாரு, எதுக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒன்று கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியா இல்லை பாஜக தலைமையிலான கூட்டணியா அப்படிங்கிறத கேள்வி. இங்கே வந்து மாநில அரசு இல்லை தமிழ்நாடு தேர்தலில் யார் தலைமை, யார் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் முக்கியம். இங்கே ஒவ்வொரு முறையும் நீங்கள் அங்கே போய் தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிள்ளுக்கரையாக தான் நான் பார்க்குறாங்க. இதில் என்ன மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய இடம்ங்கிறது இல்லை. ஜெயலலிதா அம்மையார் இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பேசினாங்க, அவங்க தான் இங்கே வந்து பேசினாங்க. அருண்ஜேட்லி இங்கே வந்து எத்தனை முறை காத்து கிடந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் போய் அங்கே போய் காத்து கிடக்குறீங்க. பியூஷ் கோயலுக்காக நீங்கள் வந்து ஹோட்டலில் நீங்கள் காத்து கிடக்கீங்க. நீங்கள் 4 முறை வந்து இவர் வந்து நம்முடைய மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது எப்பாவது ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரா? அமித்ஷா சொல்லியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லை மற்றவங்க. ஆனால் அந்த கூட்டணிக்கு சுப்ரீம் யார்? நீங்கள் வந்து மோடி தான். மோடி ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவர் சொல்கிறது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லி சொல்கிறார ஒழிய அதிமுக தலைமையிலான அணி வெற்றி பெறும் அல்லது அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொல்லலை. அப்போ இதை கிள்ளுக்கிறியாக தான் பார்ப்பாங்க. மிக மோசமான ஒரு நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்கிறத டிடிவி தினகரன் சொல்கிறார். பீகார் மாடலை தான் கொண்டு வரணும்னு சொல்கிறத எச்சரிக்கைக்காக நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. கட்டாயம் வந்து பீகார் மாடல் அப்படிங்கிறது அதிமுகவை கபலீகரம் செய்யக்கூடியது, அழிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் டிடிவி தினகரனே சொல்கிறார். அப்படியா அக்னி? இல்லை, கிள்ளிக்கீரை கில்லாத கீரை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அழிவா நடத்துறாங்கன்ற ஒரு புகார்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்குரிய கேள்விக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் பதில் சொல்லவே கிடையாது. நான் கேட்டது என்னன்னு சொல்லுங்களேன். 4 முறை 3 முறை இந்திய நாட்டின் பிரதமர் இங்கே வந்துட்டாரு. ஏப்பா ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரை ஒரு மேடையில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இல்லை. சரி, நாம் இப்போ இந்த இதுக்கு வந்துடுவோம். கிள்ளிக்கரியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறீங்க. இல்ல, ஒரு மேடையில தோன்றவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த தேர்தல் வரமாட்டாங்கற முடிவு எப்படி இவர் எடுத்தாருன்னு எனக்கு தேர்தல் பரப்புரைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் பரப்புரையே தொடங்கலையே. வந்துட்டாங்க அப்படின்றதுக்கு துரைபாண்டி சார் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இல்ல, ராகுல் காந்தியுடைய சம்மதம் இல்லாம தான் கிரீஷ் சோடங்கர் கையெழுத்து போட்டாரா? 28+1 3 மாசம். நீங்க அதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும். நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் இருங்க. அதாவது அவங்க வரலனா கூட இந்த அணிதான் வெற்றி பெறும் அப்படிங்கறத நாங்க வந்து உறுதியா நீங்க வர வேணாம். ஆனா மக்கள் உறுதியா இல்ல. மக்கள் உறுதியா இல்ல, நீங்க உறுதியா இருக்கீங்க. போன முறை அதுக்கு ஆதாரம் இருக்குல்ல. உறுதியா இருப்பதனால தான், உறுதியா இருக்கிறதுனால தான் உறுதியா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே 2021ல பாருங்க, உங்களுக்கும் 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்த திமுக எத்தனை சதவீதத்தில் வந்து வெற்றி பெற்றுச்சுங்க? 3.5%. இன்னைக்கு கிள்ளிக்கீரையா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய
விசிகாவினுடைய தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் சரி. இல்ல அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. அக்னீஸ்வரன் அந்த வார்த்தையை தான் சார் இங்க பயன்படுத்துனீங்க. அக்னீஸ்வரன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அக்னீஸ்வரன் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்களை அவமானப்படுத்துவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பேசவில்லை. நீங்கள் தன்மானம் இல்லாமல் நீங்க அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் கேக்குறேன் சொல்லி சொல்ல கேக்குறேன். தன்மானம் இல்லாமல் திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிற உங்களுக்கு கொஞ்சம் தன்மானம் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் சொல்றார். ஆதங்கத்துல சொல்றாருன்றீங்க. அந்த வார்த்தையை சொல்றார். தன்மானத்தோட இருக்கிற ஒரு தலைவர், மதிக்கிற ஒரு தலைவர், திராவிட இயக்கத்தின் தலைவர், அப்படி இவர் போறது சரியில்லை. ஓகே, பாயிண்ட் வந்து அவமதிக்கிற எண்ணம் இல்ல, ஒரு ஆதங்கத்துல சொன்னாருன்றாரு. தன்மானத்தோட இருக்கிறீங்க, கரெக்ட் தானே? 2024 அதிமுகவின் பொதுச் செயலாளர் நாங்க வந்து தனிச்சு நிக்கிறோம் சொன்னாரு. 20.5% வாக்கெடுத்தார்ல. அன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் தன்மானத்தோட பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த அதிமுகவுக்கு ஏன் வரலீங்க? இல்லை, அதாவது 2024 என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். முன்ன ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம், இவர் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் கட்டாயம் வந்து 2026 அவங்க பாஜகவோட தான் கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பலமுறை சொன்னார், நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், எழுதி தரவா சத்தியம் பண்ணியெல்லாம் சொன்னார். எப்படி 26 வந்து கூட்டணி வச்சாங்க? அப்போ முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக வந்து நாங்கள் எங்களுக்கு சொல்ல முடியும். எங்களுடைய தலைவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. ஏனென்றால் எல்லா மசோதாக்களையும் ஆதரித்து விட்டு முழுமையாக பாஜகவினுடைய ஒரு அடிமை கட்சியாக மாறின பிறகு நாங்க எப்படி நம்புவோம்? எந்த பின்னணியில இல்ல, எப்படி எந்த பின்னணியில நாங்க வந்து நம்ப முடியும்? திமுகவின் அடிமை கட்சிகளாக 22 கட்சிகள் இல்ல 52 கட்சிகள் வந்தாலும் அது பெருமை, அது ஜனநாயக அரசியல். அதே மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம். தமிழ்நாட்டு ஒரு அடிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொல்லுவதில் இருக்கிற எதுல அடிமைன்னு கேக்குறோம். ஏதாவது ஒரு கட்சிகள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறது, போராட்டத்தை நடத்திவிட்டு சேர்த்து போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதனால இந்த வார்த்தையை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க. எதுக்காக போராட்டம் நடத்துறீங்க சொல்லுங்க? நம்ம ஒண்ணு கட்சி தமிழ்நாட்டுல எந்த கோரிக்கைக்காக அதிமுக தலைவர்கள் போராட்டம் நடத்தினார்கள்? விசிக நடத்தியது, சிபிஐ நடத்தியது, சிபிஎம் நடத்தியது. போராட்டத்தை நடத்திட்டு போய் முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். உங்கள்ட்ட அது மாதிரி ஒரு போராட்ட குணம் இருக்கு. எந்த போராட்டத்துக்காக தமிழ்நாடு வெற்றி கண்டு இந்த நீட்டு பிரச்சனைக்கு வெற்றி கொண்டோம், அது மாதிரி காவிரிக்கு அது உங்களை போன்றவர்களுடைய துரோகத்தினால. அப்புறம் எதுக்கு கூட்டணி? கேள்விகள் கேட்க வேண்டியது ரொம்ப அவமானப்பட்டு போயிரும். போராட்டம் நடத்தி தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசுறாங்க. ரெண்டு பேரும் வந்தது நீட் சொன்னாரு. தமிழ்நாட்டுக்கு நீட் வந்தது, நீட்டை எதிர்த்ததனால திமுக ஆட்சி வந்தது, ஆட்சி வந்ததனால தீர்வு வந்துச்சா? இல்ல அக்னி குழம்பு கொஞ்சம் இல்ல குழம்பு இல்ல சார். இல்ல ஆனா அக்னி ஜுவாலையை சொல்றேன். இப்ப துரப்பாண்டி சார் எதுக்கு ஒரு கட்சி தலைவர் மாதிரி இவ்வளவு இது தேவை? நான் கேக்குறேன், இந்த 5 ஆண்டு காலத்துல 2021ல 3% வாக்கு வித்தியாசம் அதிமுகவுக்கும் இந்த 2026ல திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதித்து கொடுத்தது என்ன? நடக்காது. அக்னி ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஒன்று வந்து இந்த 5 ஆண்டுகளில் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது அரசினுடைய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது தனி, அதை விட்டுருங்க. நீங்க அதை அவங்க அரசாங்க திட்டங்களுக்குள்ள நீங்க அதுக்குள்ள போகல. ஆனால் ஏங்க நிறைய சொல்ல முடியும், நீங்க நிறைய சொல்ல முடியும். ஆனா ஒரு சேலஞ்சான ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். இப்போ வந்து துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆளுநர் கையில் தான் இருந்தது, ஆளுநர் தான் போடணும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க எல்லோரும் போராடினோம். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கும், இடதுசாரிகளாக இருக்கும், திராவிட முன்னேற்றங்கள் எல்லாரும் போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டமும் நடத்தி, உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து அது குறித்து வந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம், கோர்ட் ஆர்டர். நீங்கள் வந்து துணைவேந்தர் தான் வந்து முதலமைச்சர் தான் வந்து இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மாநில முதலமைச்சர் தான் துணைவேந்தரை நியமிக்கணும் அப்படிங்கிற சொல்ல தீர்ப்பு மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுறாங்க. அது வந்து இந்தியாவுக்கே வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இது வந்து மிக முக்கியமானது இல்லையா? எப்படி நீங்கள் வந்து அதை வந்து என்ன சாதிச்சிருக்கிறீங்க, என்ன செஞ்சுருங்க? ஆளுநர் வந்து முடியாதுன்னு சொல்லி எல்லா மசோதாக்களையும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காலில் போட்டு மிதிச்சாரு, தான் தோன்றித்தனமாக நடந்துக்கிட்டாரு, ஏதேச்சதிகாரமாக நடந்துக்கிட்டாரு. ஆனால் வெளிப்படையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்க எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம், போராட்டம் நடத்துகிறோம்.
அப்போ இது வந்து உங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டார். நீங்கள் வந்து 2024 நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தை ஏன் கூட்டணிக்கு வரலைன்னு சொல்லி சொல்கிறீங்க? கூட்டணியில் நாங்கள் சேர மாட்டோம் நீங்கள் சொன்னதுக்கு பிறகுதான் டெல்லி சீர்திருத்த மசோதாவை நீங்கள் ஆதரிச்சிங்க. அப்போ நீங்கள் உங்களை எப்படி நம்ப முடியும்? மாண்புமிகு அவர் கவர்னருக்கு அதிகாரமா முதலமைச்சருக்கு அதிகாரமா? அதுக்குரிய தம்பிதுரை அவர்கள் இது குறித்து கேட்டபோது நீங்கள் தான் விளையிட்டீங்களாங்க, எப்படிங்க நீங்கள் வந்து வாக்களிக்கீங்க கேட்டால் நான் அமித்ஷாவுக்காக வாக்களிச்சேன். அப்போ அதிமுக வந்து அமித்ஷா அதிமுகவா? எப்படி நீங்கள் வந்து அதை அப்போ எப்படி நம்ப முடியும்? கோட்டீஸ்வரன் கேட்கணும். கோட்டீஸ்வரன் ரொம்ப காரசாரமாக பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. கடைசி கட்ட தகவல் லேட்டஸ்ட் என்ன சார் 2 கேம்ப்லையும்? சார் அதாவதுங்க இன்னும் ஒரு 9 நாளைக்கு வந்து இந்த நிலைமை நீடிக்கும். அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். என்னங்க வெயில் அதிகமாகுது, தட்பவெப்பம் சூடாகுது. அதுதான் சார், தட்பவெப்பநிலை கூட சேர்ந்து திங்கட்கிழமை வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் அரசியல் கட்சி கூட்டணியில். அது வந்து செவ்வாய்க்கிழமை புயல் சின்னமாக உருவாகும். புதன்கிழமை தீவிரமாக உக்கிரமாக இருக்கும். வியாழக்கிழமை வலு இழந்துடும், கையெழுத்தாயிடும். நீங்க சொல்றது ஆருடமா இல்ல? இதுதான் நடக்க போகுது. 4 நாள், அடுத்த 4 நாள் இதே உஷ்ணமா போகும். இல்லைனா ஒன்று தாவேக்கா மாதிரி கூட்டணியே இல்லாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுகலையும் அண்ணா திமுகலாம் அடுத்த 4 நாள் உக்ரமாக இருக்கும். அப்போ சீட்டு யார் யாருக்கு எந்தெந்த கட்சின்னு தெரிஞ்சு போயிடும் 4 நாளில். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 நாள் லைட்டாக மெதன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு அலாட்மெண்ட் வேட்பாளர் யாருன்ற அது இன்னும் உஷ்ணமாக இருக்கும். ஒரு தொகுதியிலையும் இருக்கும். ஏன்னா எல்லா தொகுதியிலுமே திமுகலையும் சரி அண்ணா திமுகலையும் சரி நிறைய பேர் இந்த வாட்டி வேட்பு மனு போட்டிருக்காங்க. அதில் யாருக்கு சீட்டு யாருக்கு சீட்டு இல்லை, முக்கிய நிர்வாகிகளுக்கு சீட்டு கொடுத்தா பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா ஆன்டி இன்கம்பன்சி வரலாம் 2 கட்சியிலுமே. பொதுவாக எல்லாம் ஒரு சில கருத்து கணிப்பில் என்னன்னா சிட்டிங் எம்எல்ஏஸ், அதாவது கட்சி பாகுபாடு இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர் கிடையாது அப்படின்ற மாதிரி அதை பார்க்க போகிறாங்களா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா, அடுத்த வாரத்தில் அதை நோக்கி போயிடும். ஸோ இப்போ அடுத்த 9 நாளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 நாள் ஒரு புயல், கூட்டணி புயல் உருவாகி அடங்கிடும். அதுக்கப்புறமா வேட்பாளர் தேர்வில் ஒரு பிரச்சனை வரும். அந்த வேட்பாளர் தேர்வில் தாவேக்காவும் வரும். இப்போ லேட்டஸ்ட் தகவல் கோட்டி, காலையில் திரு டிடிவி தினகரன் அமித்ஷா அவர்களை சந்தித்தார். அப்போ பியூஷ் கோயல் இருந்தார். மாலையில் பியூஷ் கோயலை திரும்ப சந்தித்தார். இப்போ டெல்லியிலேருந்து தரப்பட்டிருக்கிற தகவல் 12 இடங்கள் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, அவங்க வந்து 5% இடங்களில் போட்டிட்டாதான் அவர்களுக்கு குறைந்தது 5% ஆஃப் சீட்ஸில் போட்டிட்டாதான் அன்ரெகனைஸ்டு ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு காமன் சிம்பிள் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் 12 சீட்டு வேணும்னு அவங்க கேட்டாங்க. அதை கொடுக்க பியூஷ் கோயல் சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு தகவல். பியூஷ் கோயல் கோட்டாவில் அவர் நிற்கிறாரா, இல்லை டிடிவியும் இபிஎஸும் கையெழுத்து போட போகிறாங்களா அந்த ஒப்பந்தத்தில்? என்டிஏல தான் அவர் இருக்கிறாரு, அதனால் என்ன எங்கள்கிட்ட பேச வேண்டியது இல்லைன்னு ஒரு வாட்டி இபிஎஸ் சொல்லியிருந்தார். இப்போ என்ன நடக்குதுங்க சார்? அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்தியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டிடிவி தினகரன் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பேசுகிறார். அதில் திரும்ப ரொம்ப தெளிவாக என்ன சொன்ன போகிறேன்னா, நான் வந்து பாஜகவோடு தான் ஒப்பந்தம் பண்ண போகிறேன், நாங்கள் வந்து பாஜக வாங்குகிற சீட்லேருந்து நாங்கள் ஒரு 12 சீட்டோ 10 சீட்டோ அப்படின்ற மாதிரி தான் அப்போவே அவர் சொன்னார். எங்களுக்கு என்ன சீட்டு போதோ நான் வந்து அதை வந்து பிஜேபி கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கிட்டத்தட்ட அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவோட ஒப்பந்தம் போட்டு அதிமுக கிட்ட கொடுக்குற சீட்டை எடுத்துக்குவாங்கன்றது. இப்போது அமமுக முடிஞ்சிச்சுன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது. அதுதான் சார், இப்போ இது வந்து இந்த 4 நாள் இது எல்லாமே முடிஞ்சிடும். இல்லை, என்ன விஷயம் கிளியர் ஆகுதுன்ற, அதாவது ஏடிஎம்கே அலையன்ஸில் ஏடிஎம்கே கோட்டாவில் பிஎம்கே அன்புமணி இருப்பார். தினகரன் வந்து நேராக என்டிஏல பிஜேபியோட வயாச்சா மீடியாவில் அவங்க பேசுவாங்களா? ஆமாம், அவங்க அப்படி தானே சொன்னாங்க. அவங்க சொல்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும்? அவரே அதை தான் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியோட நான் கூட்டணி, என்டிஏல நாங்கள் இருக்கிறோம், என்டிஏ விட்டு வெளியில் போனோம், திருப்பி வந்துட்டோம், என்டிஏல அப்படியே இருக்கோன்றாங்க. ஒரு சிலர் வந்து சிறிய கட்சிகள் தாமரையில் நிற்கிறதுக்கு சொல்கிறாங்க, நிறைய சிறிய கட்சிகள் நாங்கள் ரெட்டைலையில் நின்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அது வந்து உட்காந்து பேசினாங்கன்னா ஒரு 2-3 நாளில் முடிஞ்சிடும். இவங்களுமே விசிக்காதுமே அநேகமாக நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் முடிஞ்சிடும்ன்றாங்க. சிபிஎம் வண்டி மேபி ஒரு நாள் இழுக்கலாம். இன்னும் அடுத்த ஒரு 3 நாளில் கூட்டணி கருத்து வேறுபாடு, கடைசி நேரம் ப்ரெஷர், யார் பிளிங்க் ஆகுறாங்க, யார் டக்குன்னு இறங்கி வர்றாங்க அப்படின்ற ஒரு கடைசி நிமிட பரபரப்பும் கடைசி நிமிட அழுத்தத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோன்றீங்க. ஆமாம் சார், அது கண்டிப்பாக 100 விழுக்காடு இருக்கும்ல. அப்புறம் இல்லைனா வெறும் திமுக அதிமுக 2 கட்சிகளே போதுமே, எதுக்கு இவ்வளோ கட்சிகள்?
இந்த பரபரப்பை ஜாஸ்தியாக்கி விட்டது ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் கட்சி தான். அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்ட்டுன்னு அவங்களுக்கு நியாயப்படி பார்த்தா அதை விட ஒரு பெரிய பரபரப்பு இருந்துச்சு. தாவேகா வந்து என்டிஏல சேர போறாங்க அப்படின்னு ஒரு 4 நாள் 10 நாள் ஒரு வதந்தி ஓடிட்டு இருந்தது. அது அதை விட பெரிய பரபரப்பால இருந்தது சார். அது படம் சார். பரபரப்பை தாண்டி அவங்களுக்கு விதவிதமாக படம் ஓடணும். ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் திருமாவளவன் அவங்கள கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதிமுக கிட்ட பேசினாங்க, திருப்பி காங்கிரஸ் கிட்ட பேசினாங்க, அப்புறம் திருப்பி மறுபடியும் அதிமுகன்ற மாதிரி பேசினதாங்க. அப்புறம் கடைசியாக என்டிஏ பிஜேபிக்கே போயிட்டாங்க. அதனால் எல்லாருக்கிட்டே வந்து அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க, அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நல்லா தானே இருக்குது. இப்போ அந்த ஊடக வெளிச்சத்தை வந்து எடுத்துக்கினாங்க இல்லையா? இல்லைனா அவங்கள பற்றி யாரும் பேச போகிறதில்ல. அவர் பாட்டு பாம்பே புறப்பட்டு போயிடுவார், இல்லைனா வேறு எதனா காது குத்து நிகழ்ச்சி அது மாதிரி எதனா இருந்தால் போயிடுவார். பட் ஆனால் அந்த ஊடகத்தில் பேசு பொருளே இருக்கணும். இருக்குன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, அப்படியே கம்முன்னு அமைதியாக இருக்கணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. அது கிளாரிட்டி கொடுத்துட்டாரே சார். எல்லாமே வதந்தி, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் தனிச்சு தான் போடுறோம், 234 இடத்துலையும் போட்டிடுவோம், அதை கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. அந்த பஸ் அடுத்த கட்டத்தை அடுத்த ஸ்டாப்புக்கு போயிடுச்சு. இல்லை சார், அங்கேயே நிற்கல. அது அப்படி கிடையாது சார். அப்போ அதை வந்து நம்மளை நம்பி வருவாங்கல்ல, கூட்டணியில் பங்கு தரணும்ல, ஆட்சியில் அதிகாரம் தங்கலான்னு எதுகை முனையாக பேசினாரு இல்லையா? அப்போ அது உண்மையா இல்லை இப்போ இது சொன்னது உண்மையா? ரெண்டுமே உண்மை. சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தனியாக போடுறாரு. அப்படி எடுத்துப்போம். அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். நான் பிரியன் சாரோட கோணத்தை கேட்டுறேன். ஏதோ சொல்ல வந்தீங்க அப்படி கோட்டி, சொல்லுங்கள் சார். ஹலோ சார், சொல்லுங்கள் பிரியன் சார். அதாவது நான் முதல் செக்மெண்ட்டில் பேசும்போது அதிமுகலேயே 2 பிரிவாக இருக்குது. ஒன்று பாஜக தனியாக டீல் பண்ணுறாங்க, இன்னொன்று அதிமுக டீல் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். பட் இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரோலில் ஓடுறத பார்த்தா நான் சொன்னது தான் நடந்திருக்குன்றது தெரியுது. பியூஷ் கோயலும் தினகரனும் அக்ரிமெண்ட் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அஇஅதிமுகவுடைய அவங்களுடைய என்ன பங்களிப்பு என்ன ஆக்சுவலாக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறதுல? அப்போது தினகரன் சொன்னது தான் கரெக்டு. எனக்கும் பாஜகவுக்கும் தான் உடன்பாடு அப்படின்றார். அப்போது அந்த கூட்டணியிலே 2 செக்மெண்ட்டாக இருக்காங்கன்றதான் இங்கே இபிஎஸ்ஸோடைய உடன்பாடு இல்லாமலோ திரு பழனிசாமி அவர்கள் சம்மதிக்காமலோ இது நடந்திருக்காதே. அவங்க ஒரு ப்ரப்போசலை சொல்கிறாங்க, பிஜேபி அதை முன்மொழிஞ்சிருக்கு, இது மாதிரி டிடிவி கேட்குறாரு, இந்த மாதிரி அதில் நியாயம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது இபிஎஸ் ஏற்றிருக்கலாம். அது அவருடைய சம்மதம் இல்லாமலாம் அந்த 12 சீட் அலர்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது பேக்கேஜாக டீல் பண்ணியிருக்காங்க. ஒரு பாஜகட்ட இவ்வளோ சீட்டுன்னு கொடுத்துட்ட பிறகு பாஜக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டெண்டரில் தான் சார் பேக்கேஜ் டெண்டர் அந்த ஸ்கீம் இங்கே தான் நடந்திருக்கு. இல்லாட்டி வந்து அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்க, எடப்பாடியும் தினகரனும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நெருக்கமாக கோஹரண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். பட் இங்கே அப்படி இல்லையே. கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சி தலைமை தாங்கிறது நாங்கள் தான் சொல்கிறாங்க அதிமுக. பட் ஆனால் இன்னொரு கட்சி, அது தேசிய கட்சியாக இருக்கிறதுனால, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஒரு முக்கியத்துவம் பெறுற ஒரு கட்சி, அது வந்து இன்னொரு கட்சியோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 12 தொகுதிகள் உங்களுக்குன்னு ஒதுக்குற அளவுக்கு இருக்குன்னா அப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோடைய அந்த அவங்களுடைய ஆளுமை என்னாச்சு, எங்கே போச்சு? அது இல்லையே அது. அப்போ நாளைக்கு நீங்கள் பாமகவுக்கு நீங்கள் ஒதுக்கீடு பண்ணுவீங்க, அவங்க அப்புறம் வாசனுக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அப்போனா இது என்ன ஒரே கேட்டில் வந்து 2 வீடா, ஒரே வாசல் 2 வீடா? அப்போ அது என்ன மாதிரி? இப்போ நாளைக்கு தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணுறதுல பிரச்சனைகள் வருமா வரா? இப்போது திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்குது சார். அதிகமாக இடம் கேட்குறாங்க, கொடுக்குறதுல பிரச்சனை இருக்குது. அது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. யாருமே ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட திமுக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அவங்க 3 தேர்தலாக தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெறணும், அதிகமான இடங்கள் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுது. அது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோட தலைவர் வந்து அதை டீல் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். எவ்ரிதிங் வெளிப்படையாக தெரியுது. இங்கே 2 விதமாக ஏன் டீல் பண்ணுறீங்க? உங்கள் ஒரே கூட்டணி 2 விதமாக ஏன் ஒரே வாசல் 2 வீடுகள்னு ஏன் இருக்குது ஆக்சுவலாக? அதுக்கான உள்ஒதுக்கீடு இல்லையா சார்? உள்ஒதுக்கீடு எதுக்கு? உள்ஒதுக்கீடு இல்லையா? அது மாதிரி எடுத்துங்களேன். இது என்ன அவங்க அக்செப்டன்ஸோட தானே நடக்குது, ஒரு அலையன்ஸ் கூட தானே. அதாவது இவரோட எடப்பாடியோட அக்செப்டன்ஸோட தான் இது நடந்தது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம எடப்பாடி சீன்லயே இல்லையா? எடப்பாடி போய் அங்கே பேசுகிறாரு, அதிமுக அமித்ஷாட்ட பேசுகிறாரு. அமித்ஷாட்ட பேசிட்டு வந்த பிறகு தினகரனும் பாமக இவர் அன்புமணியும் போகிறாங்க. அப்போ ஒரே கூட்டணியில் எதுக்கு இந்த தனித்தனியான டீல், இண்டிவிஜுவலாக டீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைன்ற ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஆமாம் சார். அதாவது பிரியன் சார் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. நான் 10 நாளைக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, பத்திரிகையாளரே சந்தித்து நான் இப்படி தான் போக போகிறேன்னு ஆச்சு, ஒப்புதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஏதோ பயங்கர முரண் இருக்கிற மாதிரி அவர் சார் கண்டுபிடிச்சி ஒன்று சொல்கிறாரு. சரி இருக்கட்டும். இப்போ பிரியன் சார் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு, போட்ட ஒப்பந்தத்தை கீச்சு போட்டு அமமுக கூட்டணி விட்டு பிரிஞ்சு போயிடும். ரெட்டலைக்கு ஓட்டு கேட்க மாட்டார், அவர் குக்கருக்கு ஓட்டு கேட்க மாட்டார். இவர் பஸ்லேருந்து அவர் இறங்கி ஓடுவார், அவர் பஸ்லேருந்து இவர் இறங்கி ஓடுவார். இப்படி வச்சுக்கலாமா? அதாவது காங்கிரஸ் கட்சி தாவேகா வச்சு அரசியல் பேசின பொழுது அப்போ இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்கல.
அன்னைக்கு இதெல்லாம் சாதாரணம் இல்ல அன்னைக்கு சார், வந்து நாம ஒரு நிமிஷம் என்னன்னா, கோட்டி. இல்ல, இல்ல, கோட்டியா? சார், இல்ல, இல்ல, எல்லா ஒரு இடத்துலயும் நிமிஷம். பிரச்சனை. மூப்பனார் வந்து அவங்களே அதை ஒத்துக்கிறாங்களே. இல்ல கோட்டி சார் அவங்களே ஒத்துக்கிறாங்களே. இல்ல மூப்பனார் வந்து ஆமா சார், சார், ஒரு நிமிஷம் சார், மூப்பனார் வந்து ஜெயலலிதா அவர்களோடு முறை கூட்டணிக்கு போகிற போது காங்கிரஸ் கட்சியை தான் கூட்டணியில் அந்த அம்மா சேர்க்கவே விரும்பலை. அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னபோது காங்கிரஸை மூப்பனார் அழைத்து கொண்டு மூப்பனார் வீட்டுக்கு குலாம் நபி ஆசாத் வந்து குலாம் நபி ஆசாத்தை மூப்பனார் தன் காரில் ஏற்றுக்கொண்டு போயஸ் கார்டனுக்கு போய் கையெழுத்து போட வச்சார். அவருக்கு இருந்த மரியாதைக்கு அவருக்கு இருந்த ஸ்டேச்சருக்கு ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதில் ஃபைனல் காலை ஜெயலலிதா அவர்கள் தான் எடுத்தாங்க. காங்கிரஸுக்கு வந்து மூப்பனார் அழைத்து வந்தாலும் காங்கிரஸுக்கும் சில தொகுதிகளை கொடுத்துட்றேன் அப்படின்ற கால் இறுதி முடிவை அவர் எடுத்தார். இன்னைக்கு இறுதி முடிவை அமித்ஷா எடுக்கிறாரா இபிஎஸ் எடுக்கிறாரான்றதான் நம்ம டிபேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. 2001 நீங்கள் சொல்கிறது. எஸ் சார், அதாவது சார் கரெக்டு. இப்போ வந்து அமித்ஷா ஒரு 150 தொகுதியில் தாமரை நிற்க போகுது, குக்கர் ஒரு 50 சின்னத்தில் நிற்க போகுது, 34 தொகுதியில் ரெட்டையில் நிற்க போகுதுன்னா கரெக்டு சார். நம்பர் ஃபேக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, லிமிட்டட் தான்ன்றீங்க, குறைவான எண்ணிக்கையில் தான் நிற்கிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றீங்க. ஆமா, ஓகே. துரைபாண்டியன் சார், அக்னீஸ்வரன் போகிற போக்கில் ஒரு விஷயம் சொன்னார். இந்த திமுக ஆமா திமுக என்ன சாதித்தது, என்ன சாதித்ததுன்னு கேட்டார். அவர் பொருளாதார ரீதியா கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்றேன், சமூக ரீதியில கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்றேன். எதுவுமே கேட்கல. இந்திய நாட்டுல ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 2,56,000. தமிழ்நாட்டுல 3,66,000. அதாவது தனி நம்ம பெர் கேபிட்டா இன்கம். கடன் எவ்வளவு? சொல்றேன், கடன் சொல்றேன் 5 வருஷத்துல. அதுக்கப்புறம் 2023ல அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஸ்டேட்டோட கிராஸ் ஜிடிபி எவ்வளவு தெரியுங்களா? 20,00,000 கோடி. ஆனா இன்னைக்கு நான் சொல்லல, திமுக சொல்லல, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் சொல்றான், இன்னைக்கு 35.68 லட்சம் கோடி இன்னைக்கு ஜிடிபி தமிழ்நாட்டில். இது என்ன பொருளாதாரத்தில் வளர்ச்சியா வீழ்ச்சியா? இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு மகாராஷ்டிராவும் குஜராத் தான் லீடரா இருந்தாங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முதல் இடத்துக்கு வந்திருக்கிறது. அது வெற்றியா தோல்வியா? அது யாருடைய சாதனை? திமுகவின் சாதனை. அதுக்கு அடுத்து நான் சொல்றேங்க, இன்னொன்று, பெண்கள் வேலைக்கு போற மாநிலம், அதிகமா வேலைக்கு போற மாநிலம் எது? தமிழ்நாடு தான், 50%. பெண்கள் அதிகமா படிக்கிற மாநிலம் எது? தமிழ்நாடு தான், 48%. அதே மாதிரி ஆரம்ப கல்வி சேர்க்கை அதிகமா இருக்கிற மாநிலம் எது? தமிழ்நாடு தான். இது சாதனை இல்லாம வேற என்ன உங்களால சொல்ல முடியுமா? அது மாதிரி உங்க ஆட்சியில இப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? அப்ப இது வந்து நான் சொல்ற புள்ளி விவரங்கள் இல்லை, இது மத்திய அரசாங்கத்தோட புள்ளி விவரங்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சமூக நல்லிணக்கம் பேணுகிற ஒரு அருமையான மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை நோக்கி தான் வேலைக்கு வர்றான். வேற தமிழ்நாட்டுக்காரன் எங்க எந்த மாநிலத்திலும் போய் இது மாதிரி பெரிய அளவில் வேலையில இல்லை. அது மட்டும் இல்ல, பீகார்ல இருந்து வர்ற ஒரு பொண்ணு பீகார் இங்க வந்து படிச்சுட்டு அது வாத்தியாரா போகுது. பீகார்ல இருந்து வர்ற பையன் இங்கேயே படிச்சுட்டு இங்கே வாத்தியார் வேலைக்கு போறான். வேற எந்த மாநிலத்தா இப்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அப்ப நல்லாட்சி என்பதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காரணம், வெற்றி பெறுவதற்கான காரணம். அதனால வெறும் வார்த்தைகளால் அல்ல, புள்ளி விவரங்களாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அக்னீஸ்வரனுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதே உங்க நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன் பண்ணி. இல்லை, அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுடைய சூழலில் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கி ரம்ஜான் நாள், நேற்றைக்கு வந்து அங்கே டெல்லியில் இருக்கிற முஸ்லீம் அமைப்புகள் வந்து ரம்ஜான் கொண்டாடுவதற்கு, வெளிப்படையாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அச்சம் இருக்குது அப்படிங்கிறத அறிக்கையை கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு சூழல், வட மாநிலங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் முதல் நாள் கூட வந்து கிறிஸ்மஸ் பொருளை விற்றதுக்காக வந்து அடித்து சங் பரிவார கும்பல் அடித்து விரட்டினாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து அங்கே எப்படி வந்து வெளிப்படையாக வந்து பாபர் மசூதி இடிச்சிட்டு ஒரு பெரிய வன்முறையை, பயங்கரவாதத்தை ஆர்எஸ்எஸ் இயக்கம் கட்டமைச்சதோ, அதுபோல் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் கோயிலில் வச்சுக்கிட்டு மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கினா இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக தெளிவாக, நீங்கள் வந்து ஜிஆர் சாமிநாதன் போன்ற சனாதனிகள் வந்து நீதிமன்றத்தில் இருந்தால் கூட நாங்கள் அதை வந்து அனுமதிக்க முடியாது, எங்களுக்கு சமூக நல்லிணக்கம் முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ 2014 2017 அதிமுக எடுத்த நிலைப்பாட்டை இன்றைக்கி வந்து அதை மாற்றி ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு அதிமுக சொல்லுது. அப்படின்னா அதிமுகவுக்குள் பாஜக ஊடுருவி இருக்கு, அல்லது பாஜக வந்து அதிமுகவை கைப்பற்றி இருக்கு அப்படிங்கிறத ஒற்றை செயல் திட்டத்தில் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆக தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால்
நீங்கள் வந்து இன்னும் கூடுதல் எடப்பாடி பழனிசாமியையும் பாதுகாக்கணும், எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும், அதிமுக தொண்டர்களையும் பாதுகாக்கணும்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும். அப்படி வென்றாதான் இது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று ஏடிஎம்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் டிஎம்கே பீகார் மாடல் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, கபலீகரம் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது யார்? எடப்பாடி. நீங்கள் யாரை அறிவிக்கணும்? நீங்கள் அதிமுக அறிவிக்கணுமா, பாஜக அறிவிக்கணுமா? எங்கேருந்து அந்த 12 சீட்டு கொடுத்துருக்குறாங்க? எல்லா இடங்களையுமே நீங்கள் வந்து டெல்லியில் போய் தான் நீங்கள் சீட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி நம்ம சொல்கிறோம். அக்னி ஒன்லைன். நீங்கள் அதிமுக ஒரு லைனா சுருக்கமா நீங்கள் அதிமுகவை பாதுகாக்க வேணாம், நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிட்டாலே போதும். அதிமுக தொண்டர்கள் எதிர்கட்சி தலைவரை பாதுகாக்க நீங்கள் தான் சொன்னீங்க. புது விவாதம் வேண்டாம், புது விவாதம். அதனால இருக்கட்டும். என்ன அழகா கொண்டு வந்து அப்படியே டெல்லியை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டோட போட்டாரு பாருங்களேன். அதான் வன்னியரசனுடைய அந்த நுணுக்கங்கள். 2013 இதே பிரச்சனை, திருப்பரங்குன்ற பிரச்சனை இருந்தது. 2017 இருந்தது. அன்றைய ஆளுமை மிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார்கள். அப்போ எல்லாம் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்துச்சா? நீங்க எப்ப அன்னை எப்ப போவோம் தின்ன எப்ப காலியாகுன்றது மாதிரி இங்க அதை பாஜக எதிர்ப்புன்றதை காட்டி அதை வாக்கு சதவீதம் மாத்திருக்கு பயன்படுத்துகிற யுக்தி. அது இருக்கட்டும். இப்ப நம்ம சார் சொன்னாரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசினா மைக் ஆஃப் பண்றீங்க, ஒரு வழக்கு பேசினா குறுக்க வர்றீங்க. வழக்குல ஒரு தீர்ப்பு ஜனநாயகம். 2014 அதிமுக நிலைப்பாடு 2017 அவரு ஒரு வழக்கு வருங்க. அதனால தான் ராம ரவிக்குமார் போட்ட வழக்கு சொல்றாரு. ஈவோ ஒரு தனிப்பட்ட மனிதன் வழக்கு ஏத்துங்க அப்படினா அது நடந்துட்டா வேலை முடிஞ்சு இருக்கு. அந்த தனிப்பட்ட மனிதனே போய் இம்ப்ளிமென்ட் பண்ணனும் சொல்ற ஒரு இந்தியாவிலேயே இதுவரை பாத்துக்கிட்டா இப்ப என்ன தெரியுமா சார்? கொஞ்சம் பேச விடுங்க சார். சார் நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க சார். ஆமா நீங்க பேசுறது வரா ரைட். 100க்கு டிக்கெட் போடுமா? நான் பேசுற கரெக்ட். நான் பேசுற கரெக்ட்டா பேசுறேன். உங்களுக்கு மட்டும் தான் ராம ரவிக்குமார் வழக்கு போட்டார். தமிழ்நாட்டுக்கு போடல. தமிழ்நாட்டுக்கு தப்பு. என்ன சொல்றேன்? ராம ரவிக்குமார்ட்ட போய் கேளுங்க சார். ஒரு வாசல் 2 வீடு இருக்கலாம், ரைட்டா? ஆனா 2 வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்கலாமா? அதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்ததுக்கு வரேன். பட்டிமன்றம் இல்ல, பதிலுக்கு பதிலடி கொடுக்கணும். இரண்டாவது விஷயம் சார் சொன்னாங்க, அதாவது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 6999 போஸ்கோ வழக்குகள், அதுல சமூக நீதித்துறை வந்து 114 கோடி தண்ட தொகை ஃபைன் அமௌண்ட் கட்டி இருக்குது. அதுவும் இந்த ஆட்சி தான். அதனால விளக்கங்கள் கொடுக்க முடியும். ஆனா நீங்க 2 கட்சியிலும் பிரச்சனை இருக்குது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்ல சென்ற முறை 6 வாங்கினோம் 4 ஜெயிச்சோம், இந்த முறை 12 வாங்கிவிட்டால் அதுதான் உண்மையான சமூக நீதி. நீங்கள் வாங்குங்கள். ஒரு ராஜ்யசபா சீட்டு அண்ணன் வன்னியரசுக்கு வாங்கி கொடுங்கள், அது எங்களுக்கு பெருமை. 6% எடுத்தது. 6% எடுத்த எடப்பாடி பழனிசாமி பத்தி கவலைப்படுங்க. வன்னியரசு பத்தி நீங்க கவலைப்படுங்க. நன்றி சொல்றேன். ஒருவேளை வாய்ப்பு இருக்குமேனால் துரப்பாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்க. சரி, உங்களை கவர்னர் ஆக்கிடுவோம். இது வந்து இப்ப நடக்க போறது. உங்களை கவர்னர் ஆக்கிடுவோம். சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் எல்லா தரப்பினரும் தமிழ்நாட்டில் அவர்கள் அதிருப்தியோடு தான் இருக்கிறார்கள். அந்த அதிருப்தியை சரி செய்வதற்காகத்தான் திமுக கூட்டணியை நிறைய கட்சிகளை வச்சிருக்கு நான் பார்க்கிறேன். ஓகே, அது அவங்களுடைய வியூகம் நினைக்கிறீங்க. கோட்டை உங்க நிறைவு பார்வை ஒன்லைன். சார், அமமுகக்கு 12 சீட்டு அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு இருக்கிற வாக்கு விகிதாச்சாரத்துக்கு சரி. சிபிஎம் விசிகாக்கு கொஞ்சம் கூட சீட்டு கொடுத்தா அது பொதுமக்களுக்கு நல்லது. பாஜகக்கு சீட்டை குறைச்சி கொடுத்தா அது அதிமுகக்கு நல்லது. ஓகே, தேங்க்யூ. பிரியன் சார். இல்லை, அதாவது வந்து அக்னி அவர்கள் பேசும்போது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து உண்மைக்கு மாறாக சொல்கிறார். கோர்ட்டோட நடவடிக்கை காரணமாக தான் திமுக அரசோட செயல்பாடுகள் அப்படி அமைஞ்சதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஆக்சுவலாக. அதனால் ஜெயலலிதா காலத்தை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த கூட்டணி விஷயத்துக்கு வரும்பொழுது கோட்டி சொன்ன மாதிரி தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலாக மாறும், சூறாவளியாக கூட மாறும். ஆனால் அது வந்து கரையை கடக்கும்போது பெரிய அளவுக்கு சேதத்தை உண்டு பண்ணாது 2 கூட்டணி. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. சேதாரம் இல்லாமல் தப்பிச்சிருன்றீங்க. நன்றி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. கருத்துக்களை ஆழமாக பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.